Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்கள் சிவகார்த்தி. ஓகேங்க, இப்போது நம்ம எந்த காலேஜோட 2023 கட் ஆஃப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் காலேஜ்னு சொல்லலாம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்க. ஓகே, இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2712. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் ரொம்பவே ஒரு முக்கியமான கல்லூரி. ஓகே, டயர் 1ல் வரக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். இந்த காலேஜில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸோட கட் ஆஃப் என்ன, க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 193.5 கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்க. சரிங்களா? அடுத்ததாக 191 பிசிக்கும் அண்ட் அடுத்ததாக பிசிஎம் பார்த்தீங்கன்னா 192 கட் ஆஃப்லையும், எம்பிசி 187.76 கட் ஆஃப்லையும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி பார்த்தீங்கன்னா 176.5 கட் ஆஃப்லையும், எஸ்சிஏ 168.5 கட் ஆஃப்லையும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து க்ளோசிங் கட் ஆஃப். 2023 க்ளோசிங் கட் ஆஃப் வந்து இந்த கட் ஆஃப். இந்த வருஷம் உங்களோட கட் ஆஃப் வந்து இந்த கட் ஆஃபில் இருக்குது அப்படின்னாலும் சரி, இந்த கட் ஆஃப் வந்து ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அடுத்ததாக நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸஸ் தான் பார்க்குறோம். ஃபர்தராக நீங்கள் வந்து மற்ற கோர்ஸஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் வந்து டிஎன்ஏவில் இருக்குது. நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக முக்கியமாக எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் குமரகுரு காலேஜில் 2023 பார்த்தீங்கன்னா 195 கட் ஆஃபில் ஓப்பன் கேட்டகரியில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் பிசியில் பார்த்தீங்கன்னா 192.5லையும், பிசிஎம்மில் 191லையும், எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 190.5 கட் ஆஃப்லையும் வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்க. இதே எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ 173.5 கட் ஆஃப்லையும், எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ 162.5லையும், எஸ்டி 168 கட் ஆஃப்லையும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது க்ளோசிங் கட் ஆஃப். ஓகேங்களா? இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இசிஇ டிபார்ட்மெண்ட். இசிஇ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 192 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிசி 190லையும், பிசிஎம் 186, எம்பிசி 187.5லையும், எஸ்சி 161லையும், எஸ்சிஏ 139.5லையும், எஸ்டி 170.5லையும் வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஓகே சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இது மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குங்க. ஐடி பொறுத்த வரைக்கும் என்ன கட் ஆஃபில் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 193.5லையும், பிசி 191.5லையும், பிசிஎம் 186 கட் ஆஃப்லையும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக எம்பிசி பொறுத்த வரைக்கும் 188.5லையும், எஸ்சி 166.5லையும், எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 146.5 கட் ஆஃப்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 165 கட் ஆஃப்லையும் க்ளோஸ் ஆகிருக்குங்க. இது வந்து இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கட் ஆஃப்னு சொல்லலாம். ஓகே சார், நான் இப்போ வந்து ஓப்பன் கேட்டகரியில் நான் வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி ஓப்பன் கேட்டகரியில் வரேன் அப்படிங்கிறப்போ எந்த கட் ஆஃப் இருந்தால் நான் குமரகுருவில் எந்த கோர்ஸ் இருந்தாலும் நான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா லோயஸ்ட் கட் ஆஃபாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 148 கட் ஆஃப், ஒரு 150, 160 கட் ஆஃப் வரைக்கும் வந்து இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எந்த ஒரு கோர்ஸ் கிடைச்சாலும் குமரகுருவில் நான் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 140லேருந்து ஒரு 160 கட் ஆஃப் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து இந்த ஃபர்தராக இந்த டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், சிவில் இது மாதிரியான கோர்சஸ் வந்து இந்த கட் ஆஃபில் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? சிவில் வந்து பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு போகல. ஆக்சுவலாக டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இது மாதிரியான கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 148, 150 இந்த கட் ஆஃப் வரைக்கும் லாஸ்ட்டு க்ளோசிங் கட் ஆஃபாகவே இருக்குது, லோயஸ்ட் கட் ஆஃபாக. இதே நீங்கள் எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 130 கட் ஆஃபில் இருந்து ஒரு 120 கட் ஆஃப் வரைக்கும் இருந்தாலுமே குமரகுருவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா ஒரு 120 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக போகுது. 120, 130 கட் ஆஃப் வரைக்கும் இருந்தாலுமே ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து நான் குமரகுருவில் படிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த சாய்ஸ் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே சார், இதுதான் நம்ம குமரகுரு காலேஜில் 2023 இருந்த கட் ஆஃப், க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் மூலியமாக ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கணும். என்னோட கட் ஆஃபுக்கும் என்னோட கம்யூனிட்டிக்கும் வந்து எனக்கு என்ன கோர்சஸ் வைக்கிறது, என்ன காலேஜ் படிக்கிறதுன்னு சொல்லி தெரியல, அதுக்கான ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நம்ம எது மாதிரியான சாய்ஸில் வைக்கலாம், எது மாதிரி எந்த கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃபில் வந்து எந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அதுலேயும் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.